ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 18th மே எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சரவணன் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட வீடை தேடின்னு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறாரு. இது அந்த பையன் இங்கே தான் இருப்பான், இங்கே தான் பக்கத்தில் டீ குடிக்க போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சரவணன். அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவன் அங்கேயே வெயிட் பண்ணுங்க சார், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சரவணன் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பையன் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்ணவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது சார், அது வந்து அஃபென்ஸு, அப்புறம் பிரச்சனையாயிடும் சார், அதை நேரில் உங்களை பார்த்து சொல்லிடலான்னு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரவணன் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் கேட்குறேன். அந்த ஹார்ட்டை வாங்கிக்கிட்டது என்னோடய ஃப்ரெண்டு தான். அவனுக்கு இப்போ கல்யாணம், அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான்ப்பா கேட்குறோம், பாக்கி எந்த பிரச்சனையும் வராது, உன்னை நாங்கள் எங்கேயும் மாட்டி விட மாட்டோம்ப்பா அப்படின்லாம் நிறைய பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு கரெக்டாக அட்ரஸ் தெரியாதுங்க, ஆனால் வீடு மட்டும் கரெக்டாக தெரியும், அது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரவணன் சொல்கிறாரு, சரி வாங்க தம்பி நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. கரெக்டாக வந்து பாரதியோட வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான் அந்த பையன். ஸோ பாரதி வீட்டில் போயிட்டு சரவணன் வந்து கதவை தட்டி பார்க்குறாரு. கதவை தட்டி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைன்னா எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வாசலில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன தம்பி நீங்கள் யார், ஊருக்கு புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணும், இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனார் இல்லையா, அவரை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதுவா, அந்த தம்பியோட சம்சாரத்துக்கு தான் இன்னைக்கு கல்யாணம், அதுக்காக எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 2-3 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தம்பி நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரவணன் வந்து நான் இன்சூரன்ஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டு கதவு திறக்குது. உள்ளேருந்து யார் வராங்கன்னு பார்த்தா துரை வராரு. ஸோ துரை வந்து அந்த வீட்டில் இருக்காரு, தங்கியிருக்காரு போல இருக்குது கல்யாணத்துக்கு போகாமல். ஸோ அவர் உடனே கதவு திறந்தோடனே நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்கிறார். சரவணன் உடனே வந்து சொல்கிறாரு, இப்போ ரீசெண்டாக இந்த வீட்டில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார் இல்லையா, அவரை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துரை சொல்கிறாரு, ஆமாம் அவர் அண்ணன் தான், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே கூட்டிகிட்டு போன உடனே, இல்லை இப்போ அவனை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி துரை கேட்ட உடனே சரவணன் தான் வந்த விஷயம், ஆதிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு துரைக்கிட்ட சொன்ன உடனே துரைக்கு தான் எல்லா விஷயமும் ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, ஓகே இது பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் என் அண்ணன், இவரோட இதயத்தை தான் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து துரை சொல்கிறாரு, சரி கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டுருங்க, நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக போய் அறிவுக்கு கால் பண்ணிடுறாரு. அறிவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, இங்கே வந்து ஆதியோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் வந்திருக்காரு, அவர் வந்து இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றிலாம் பேசுகிறாரு. ஸோ வாசுவை பற்றியும் கேட்குறாரு, என்ன எல்லாம் உண்மையை சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி அறிவுக்கிட்ட கேட்குறாரு. அறிவு உடனே, ஏன் இப்படி எல்லாரும் படுத்துறீங்க, இந்த ஆதி வந்து விடவே மாட்டேங்கிறானே இந்த விஷயத்தை, சரி எதையாவது சொல்லி சமாளித்து அனுப்பு, எந்த உண்மையை சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே தவிர சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன், பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உடனே சரி ஓகே நான் சமாளித்து அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து திருப்பி சரவணன் கிட்டே வராரு. வந்த உடனே இப்போ தான் பேசினேன் அங்கே வீட்டில், ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சு அவங்க வரத்துக்கு ஒரு வாரம் போல் ஆகும், நீங்கள் 1 வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சரவணன், ஓ அப்படியா, சரி ஓகே இதான் என் காண்டாக்ட் நம்பர், அவங்க வந்தவுடனே என்னை வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணனோட படத்தை நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே துரை சரி அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் வந்து வாசுவோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறச்சு. இந்த பக்கம் வந்து வீட்டில் ஆதியும் பாரதியும் இருக்காங்க. பாரதியோட ரூமுக்கு ஆதி வராரு. ஆதி வந்த உடனே, என்ன ஆதி இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க பாரதி. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை பாரதி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, உங்களை பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியல, அதனால தான் பாரதி வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க வந்து சரி போகிறோம் ஆதி, எனக்கு நிறையா வேலை இருக்குது போங்க ஆதி அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, நீங்கள் வந்து நேற்றுக்கு கனவில் கொடுத்ததை எனக்கு நிஜத்தில் ஒன்றாவது கொடுத்துட்டீங்கன்னா கூட போகிறோம், நான் வந்து போயிடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க பாரதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, போங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் கல்யாணம் அனுப்புற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி உடனே பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே பாரதி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி கியூட்டா, ஆமாம் நமக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் என் பொண்டாட்டி தானே, அதான் பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே திருப்பி முறைக்கிறாங்க. அப்புறம் உடனே வந்து, என்னடி இப்படி பண்ணுற, வாடி நீ வந்து கனவில் கொடுத்ததை கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லி வாடி போடின்னு சொல்லி கூப்பிட்றாரு பாரதியே ஆதி. இதை கேட்ட உடனே பாரதிக்கு இன்னும் கோவம் வந்துடுறது, என்ன நீங்கள் என்னை வாடி போடின்லாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே ஆதி சொல்கிறாரு, முன்ன காதலிச்சிட்டு இருந்தோம், அதனால் நான் வந்து உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். இப்போ நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம வாடி பூடின்னு கூப்பிட்டா தான் நமக்குள்ளே ஒரு நெருக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. ஓ, அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா கல்யாணம் இப்போவே கேன்சல் அப்படிங்கிறாங்க பாரதி. உடனே இதை கேட்ட உடனே ஆதி அப்படியே ரொம்ப சோகமாயிடுறாரு. பாரதி, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் இந்த கல்யாணம் கேன்சல்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து எனக்கு முத்தம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் கல்யாணம் கேன்சல்னு மட்டும் என்றைக்குமே சொல்லிடாதீங்க. இப்போ நீங்கள் சொன்ன உடனே பாருங்கள், என்னோட இதயம் அப்படியே கண்ணா பின்னான்னு துடிக்குது. தயவு செஞ்சு இந்த வார்த்தை இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க பாரதி அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. உடனே நேரம் வந்து அவரோட இதயத்துக்கிட்ட வராங்க. இதயத்துக்கிட்ட வந்த உடனே, என்ன நீ எப்போ பார்த்தாலும் லேப்டாப்னு அவரை வந்து ஏகத்துக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கியே, எனக்கும் ஆதிக்கும் நடுவில் நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நீ தான் வந்து பயங்கரமாக துடிக்கிற, ஒரு செல்ல சண்டை கூட போட விட மாட்டேங்கிற, உடனே பயங்கரமாக துடிச்சு அவரை உடனே கஷ்டப்படுத்துகிற. இதை பாரு, இனிமேல் ஆதி வந்து என்னோட பொறுப்பு, அவரோட எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீ சும்மா எங்களுக்கு நடுவில் வரக்கூடாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி அவரோட ஹார்ட்டுக்கிட்ட போய் அதை பார்த்து பேசுகிற மாதிரி குனிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிட்டு அதுக்கு வந்து ஹார்ட்டில் போயிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. உடனே கொடுத்த உடனே ஆதி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க ரொம்ப நேரம் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த ஹார்ட்டோட. அதுக்கு வந்து இவர் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஒன்று சொல்கிறாரு ஆதி, பாரதி இந்த ட்ரீட்மெண்ட் கூட நல்லா இருக்கு பாரதி, ஸோ இனிமேல் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சரவணன் வந்து வந்துடுறாரு வீட்டுக்கு. நீ வந்து ஹாலில் நடந்துட்டுருக்காரு பாரதி வீட்டில். அப்போ ஒரே டென்ஷனாக நடந்துட்டுருக்காரு. அப்போ உடனே சரவணன் வந்த உடனே கேட்குறாரு, என்னடா ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, என்னடா நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், நீ ஏன் ஃபோனை எடுக்கவே இல்லை, சரி போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சரவணன் சொல்கிறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் வந்து பொண்ணு வீட்டில் உட்காந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சரி அதெல்லாம் விட்டுடா, சொல்லுடா போன விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே சரவணன் சொல்கிறாரு, நான் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பாரதி வராரு. ஒரு காஃபியோடு வராங்க. உடனே காஃபியை கொண்டு வந்து சரவணனுக்கு கொடுக்குறாங்க. உடனே வந்து சொல்லுங்கண்ணே என்னாச்சு அப்படின்னு பாரதியும் கேட்குறாங்க. இப்போ உடனே சரவணன் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு போனேம்மா, பட் ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா அந்த இறந்தவரோட மனைவிக்கு வந்து நாளைக்கு கல்யாணமா, அதனால் எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரதிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. பார்த்தீங்களா ஆதி, நமக்கும் வந்து கல்யாணம் ஆகுது, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுதான், என்னால் அந்த பொண்ணோட மனநிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் எப்படி வந்து அவரை எழுந்துட்டு கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கோ, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். நான் மனசார சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க சோகத்தை மறைச்சி நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ இந்த கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை அவங்க போட்ட ஒரு பிச்சை தான், அதனால் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், மனசார நான் வாழ்த்துறேன் அவங்கள அப்படிங்கிறாங்க பாரதி. உடனே சரவணன் சொல்கிறாரு, உங்களை 2 பேரோட மனநிலைமையும் எனக்கு புரியுது, பட் இந்த நேரம் வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, சரிடா நீ பார்த்த, அவங்க இப்போ ஊரில் இல்லை, ஆனால் இப்போ நம்ம எப்படி அவங்கள போய் நானும் பாரதியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு நினச்சோமே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, சரி கவலைப்படாதரா, இது கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம எல்லோரும் குடும்பமாக போய் அவங்கள பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு உண்டான மரியாதையை செஞ்சுட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. பட் இருந்தாலும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன்டா, அந்த உனக்கு ஹார்ட் கொடுத்தாரு பார்த்தியா அந்த பையன், அவரோட ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடுது நமக்கெல்லாம். அப்படியே எல்லோரும் வந்து அந்த ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்காக அவர் டவுன்லோட் பண்ணுறாரு. அது டவுன்லோடிங்னு வருதே தவிர அவங்களால பார்க்க முடியல. அதையும் பாரதியும் ரொம்ப ஆர்வமாக ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க, ஆனால் வரவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே பொறுமை எழுந்து சரிடா அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் பாரதியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ இது வந்து துரை வந்து அறிவுக்கிட்ட பேசும்போதே அறிவு யோசிச்சிருப்பார், யாருடா அது இப்போ திடீர்னு இந்த குழப்பத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ வந்து திருப்பி ஸ்வேதா வந்து ஆதிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு, என்ன நான் சொன்னதை நம்பினீங்களா, நீங்கள் வந்து அந்த ஆளை போய் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஆதி சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் போய் பார்த்தோம், பட் அதுவும் அவங்களுக்கு கல்யாணமாக, அதனால் அவங்கள மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்படவே வேண்டாம், அவங்க மொத்த ஜாதகமுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து, அப்படியா, சீக்கிரம் சொல்லுங்கள், அவங்க யார், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வேதா ஏதோ சொல்ல வராங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.